சொன்னீங்க இன்னைக்கு காலையில் டெல்லி வருகின்ற இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையில் வந்திருக்க செய்தி அதிகமான அளவில் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. அதிகமான அளவில் இளம் பெண்களை கடத்துகின்ற மாநிலம் அதிகமாக காணாமல் போகின்ற மாநிலம் என்றால் பீகார், ராஜஸ்தான். பீகாரில் யார் ஆட்சி பண்ணுறா? ராஜஸ்தானில் யார் ஆட்சி பண்ணுறா? அதாவது தொடர்ந்து யூபியிலும் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவிலே பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற மாநிலம் என்றால் பாஜக, பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் நடக்குது. அது குறிப்பாக மோடி தலைமையிலான செயல்படுகின்ற ஆட்சியாளர்கள். இதையெல்லாம் மறைப்பதற்கு ஒரு சமூகங்கள் நடப்பது இல்லை என்று நாங்கள் சொல்லலை இருக்கு. அதை இரும்பு கரம் கொண்டு தடுப்பவர் தான் நம் முதல்வர். இந்த சமூகங்களை தடுத்து மக்கள் விழிப்புணர்வு இதற்கான அனைத்து முயற்சியும் எடுப்பவர் தான். ஆனால் தேர்தல் சமயத்திலே வாய்க்கு வந்ததை பேசுகிறவர் தான் எடப்பாடி. நான் கேட்குறேன், ஐயா எடப்பாடி அவர்களே, உங்கள் பொள்ளாச்சியில் என்னாச்சு? நீங்கள் என்ன பண்ணீங்க? பொள்ளாச்சி சம்பவத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? வேடிக்கை தானே பார்த்தீர்கள். பிறகு திமுக சென்று பொதுநல வழக்குகளை போட்ட பிறகு தானே இந்த பொள்ளாச்சி நடந்த வன்கொடுமை வெளியே வந்தது. இத்தனைக்கும் செய்துவிட்டு ஒண்ணுமே தெரியாது பாரு இருக்கீங்களே, நியாயமா? சார், இது போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும்போது முதல்வர் ரீல்ஸ் பதிவிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிகள் இருந்திருக்கு. பள்ளிகள்ல போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கு, ஆனா தேவாவோடையும் சீவாவோடையும் முதலமைச்சர் அதாவது கொடுமை என்னன்னா, சொந்த அப்பா சொல்றாங்க, இவன் தூங்கும் போது தலைவரிச்சு என்ன கொலை பார்க்கறான் அன்புமணி என் பையன், என்ன இது ஒரு கேவலமான செயல் இருக்கா? உன் சொந்த அப்பா உன்னை வளர்த்தது யார்? உன்னை மந்திரி ஆக்குறது யார்? உன்னை உலகத்துக்கு அடையாளம் காட்டியது யார்? ஓ அப்பா திரு ராமதாஸ் அவர்கள். திரு ராமதாஸ் கண் கலங்கி சொல்கிறார், என் மகன் அன்புமணி நான் தூங்கும்போது தலகாணியை மூச்சில் அடித்து என்னை கொலை செய்ய முயற்சிப்பார். இதைவிட கொடுமை கொடூரம் இங்கு இல்லை. ஏன் உன் சொந்த தந்தைக்கே நீ துரோகம் செய்திருக்கிறாய். அவர் இந்த பக்கம் எடப்பாடி யாரு? அவர் யார் அவரை வளர்த்து விட்டாரோ அவர்கள் கட்சிக்கே துரோகம் செய்திருக்கிறார். அதனால் சொல்கிறேன், இவர்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழுக்கின்ற மோடி கூட்டணி துரோக கூட்டணியா? தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூட்டணியா? இதெல்லாம் சரி போதும். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் என்டிஆர் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைமையில் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தடுக்காதே தடுக்காதே, தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே, தடுக்காதே தடுக்காதே, தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே. சிலிண்டர் எங்கே? சிலிண்டர் எங்கே? வாய்ச்சவிடால் மோடியே, சிலிண்டர் எங்கே? சிலிண்டர் எங்கே? துப்பில்ல துப்பில்ல, சமையல் சிலிண்டர் பிரச்சனையை தீர்க்கலாம் துப்பில்ல.